கருங்குளத்தில் உள்ள ஒரு கோவிலில் என்னதான் அப்படி அங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அருண்ன்ற ஒரு யூடியூபர் அந்த கோவிலுக்குள்ளே போகிறான். அங்கே உள்ள கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்குள்ளே போகிறவங்க யாருமே இதளவு திரும்பி வந்ததில்லை. ஸோ நீ அதனால நீ அங்கே வந்து போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை எவ்வளவோ எச்சரிக்கை பண்ணுறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அருணுக்கு இந்த மாதிரி மூட நம்பிக்கை மேலதான் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. அதனாலதான் அவன் வந்துட்டு அந்த கோயில்ல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு நைட் நேரம் தன்னோட கேமராவை எடுத்துட்டு அந்த கோயிலுக்குள்ள போறான். அவன் அப்படி உள்ள போனோன்னே அந்த இடத்துல எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி காலியா இருந்துச்சு, ரொம்ப அமைதி. எப்படின்னா இப்போ ஒரு இடத்துக்குள்ள நீங்க போறீங்க, அங்க ஒரு காட்டுக்குள்ள ஒரு கோயில் இருக்குன்னா அங்க நீங்க போகும்போது ஒரு மரத்தோட சவுண்டாச்சு கேட்கும், இல்லைன்னா நீங்க நடந்துட்டு இருக்கும் போது உங்க அமைதியா இருந்தா காத்தோட சவுண்டாச்சு கேட்கும். ஆனா இவன் அந்த இடத்துக்குள்ள நுழையும் போது எந்த விதமான சவுண்டும் இல்லாம அந்த இடம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி வியர்டா ஃபீல் ஆக ஆரம்பிச்சு, இருந்தாலுமே அவன் எதையும் கண்டுக்காம நுழையிறான். அப்படி போயிட்டு இருக்கும்போதே சரி என்ன அவன் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அவன் வந்து ஒரு யூடியூபர்னு. ஸோ அவன் தன்னோட கேமராவை எடுத்து சரி எல்லாத்தையும் இங்கே நடக்கிறது தான், இங்கே ஒன்றுமே இல்லை, நம்ம சொன்ன மாதிரி தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணலான்னு அவன் ரெக்கார்ட் பண்ணுறான். அப்படி அவன் ரெக்கார்ட் பண்ணும்போது அவனுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்துச்சு. என்னன்னா அவன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக தன்னோட கேமராவை எடுத்துட்டு கேமரா வழியாக பார்க்கான். அப்போ முன்னாடி ஒரு உருவம் நின்றுட்டு இருந்துச்சு. அப்படி அவன் முன்னாடி இருந்த அந்த உருவத்தை பார்த்து அவன் மிரண்டு போயிட்டான். உடனே அந்த கேமரா கீழே வச்சுட்டு அவன் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. இதை பார்த்து அருணுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சு, என்னடா இப்போதான் கேமரா வழியாக பார்க்கும்போது அங்கே ஒரு உருவம் நின்றுட்டு இருந்துச்சு. கேமராவை எடுத்த அடுத்த செகண்ட் அங்கே எதுவுமே இல்லை, அவன் தனியாக நின்றுட்டு இருந்தான். அப்போ அருண் வந்து திடீர்னு யோசிக்க ஆரம்பிக்கும், என்னடா கேமரா வழியாக பார்க்கும்போது ஏதோ உருவம் முன்னாடி வந்து நின்றுச்சு, கேமராவை எடுத்த அடுத்த செகண்டே இங்கே எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு அவன் ரொம்ப பயத்தோடு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கை அவனை தொடுது. என்னதான் பார்த்தா ஒரு வயசான பாட்டி அவனை தொட்டுட்டு இங்கிருந்து உன்னால வெளியே போக முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்க அப்படி சொன்ன அடுத்த செகண்டே அவங்களோட கண்ணு தான் ரொம்ப இருண்ட குழியா மாறுது. அவங்க உடல் உள்ள தோல் தான் அப்படியே கருகி எலும்பா மாற ஆரம்பிக்குது. இதை பார்த்து அருண் அரண்டு போய் இங்க என்ன நடக்குன்னு ஒன்றும் புரியாம நடுங்கிட்டே ஓட ஆரம்பிக்கிறான். அவன் அப்படி ஓடிட்டு இருக்கும் போதே ஒரு குரல், உன்னை நாங்க விட மாட்டோம், நீ இங்கேயே தான் இருக்கணும். அருணுக்கு என்ன பண்ணனே தெரியல. உடனே அவன் வந்தபடியா பின்னாடி திரும்பி அந்த வாசலை தேடி ஓட ஆரம்பிக்கிறான். அவன் ஓடிட்டே இருக்கான் அந்த வாசலை தேடி. ஆனா அங்க எந்த ஒரு வாசலுமே இல்லை. அங்க வாசல் தான் இல்லையே தவிர ஒரு நிழல் அவனுக்கு பின்தொடர்ந்துட்டே வந்துட்டு இருந்துச்சு. அதை பாட்டு அறந்து போன அவன் ஒரு கடவுளோட பேரை உச்சரிக்க ஆரம்பிக்கிறான். இதை கேட்டதும் அந்த நிழல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சு அவனை விட்டு தூரமா போக ஆரம்பிச்சு அப்படியே அந்த நிழல் முழுசா மறைஞ்சிருது. அந்த நிழல் மறைஞ்ச அடுத்த செகண்ட்ல பக்கத்துல இருந்த ஜன்னல் வழியா அவன் பார்த்தப்போ அங்க இரவு பகலா மாறி இருந்தது. உடனே அவன் வந்த வழியா போய் பார்த்தப்ப அங்க மறைஞ்சு போன அந்த கதவும் திரும்படியும் வந்திருந்தது. எப்படியோ தப்பிச்சோண்டான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து வெளியே போயிடுறான். அப்படி போன அவன் வீட்டுல போய் திரும்படியும் நார்மல் லைஃப்க்கு போக ஆரம்பிக்கிறான். என்னதான் அவன் அங்கிருந்து தப்பிச்சு வந்தாலும் கூட இன்னும் அவனுக்கு திரும்ப அந்த நைட் நேரத்துல ஏதோ ஒரு நிழல் அவனை பின்தொடர்ற மாதிரியே அவனுக்கு ஃபீல் ஆயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அந்த நிழலையும் அவன் பாக்குறான். அது பாக்குறதுக்கு 2 கண்குழிகளோட இருந்துச்சு. இதை பார்த்து அவன் அரண்டு போனான். ஆனா கருங்குளத்துல உள்ள கோவில்ல பார்த்த அதே நிழல் தான் இந்த நிழலும். இவன் ரொம்ப பயப்படுறான். கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கழியுது. இருந்தாலுமே அந்த நிழல் அவனை பின்தொடர்றது விடலை. அவன் மைண்ட் அளவுல ரொம்ப அதனால அவனோட ஃபேமிலிகிட்ட போய் ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது அவனுக்கு ஆகுது. அவன் எல்லாத்தையும் சொன்ன உடனே கொஞ்ச நாள் அவங்க ஃபேமிலியும் அவனோட நடவடிக்கை எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்காங்க. அதுல ரொம்ப மாற்றம் இருந்ததுனால அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பல பரிகாரங்களை பண்ணி இப்போ அவனை முழுசா அந்த இதுல இருந்து வெளியே கொண்டு வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க.
எல்லாம் ஒரு மூட நம்பிக்கை நினைச்சிட்டு இருந்த அருணுக்கு ஒரு பெரிய நிகழ்வு நடந்து இங்க நடக்கிறதுல பல அமானுஷமான நிகழ்வுகளும் உண்மைதான் அப்படின்ட்டு புரிய வச்சுச்சு அந்த கருங்குளத்துல உள்ள கோவில் சம்பவம். இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது? அமானுஷமான நிகழ்வுகள்ன்றது இந்த உலகத்துல இப்போலாம் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம அதுக்கிட்ட போய் நம்ம எதுவும் பண்ணாத அளவு அதுங்களும் நம்மளை எதுவும் பண்ணாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மேலும் இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. உங்களுக்காக வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.